வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நான் வந்து இந்த மைதா மாவு கோதுமை மாவு வச்சு ஒரு பணியாரம் ஒன்று செய்கிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு அரை பவுல் சர்க்கரை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதான் வெள்ளை சீனியை நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அரை பவுலில் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரை பவுல் வந்து மைதா மாவு. இதில் வந்து ஒரு 4 பாதாமை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதாம் சேர்க்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஏலக்காயை வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன். அது பவுடராக கூட நம்ம கடையில் வாங்கி போடலாம். அதில் ஏதாச்சும் கெமிக்கல் கலருன்னு சொல்லி நான் வீட்டிலே ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சிட்டிகை சோடா மாவு சேர்க்கணும், எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்க்கணும். அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு இப்போ இந்த பவுலில் நான் இப்போ மாவை பிசைகிறேன். இதில் வந்து கோதுமை மாவு தட்டியிருக்கேன். இப்போ இது கூட இந்த அரை பவுல் மைதா மாவு சேர்க்குறேன். இது கூட சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன், சர்க்கரை போடுறேன். அது கூட இந்த பாதாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்தாச்சு. இந்த 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்து நம்ம அதில் சேர்க்கலாம். தோல் கூட தேவையில்லை. தோலை வேணால் நம்ம டீ போடும்போது சேர்த்துக்கலாம். வெறும் அந்த விதை மட்டும் போதும். அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் முன்னெல்லாம் வந்து ஏலக்காய் பவுட்ரு தான் வாங்கிட்டு இருந்தேன். அது கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறமா அது ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு கட்டியாக ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் வாங்குறதில்ல. இப்படி ஒரு சிட்டிகை சோடா மாவு போதும். அதே மாதிரி இனிப்பு தெரியறதுக்காண்டி சும்மா ஒரு சிட்டிகை கொஞ்சோண்டு சால்ட்டு, அவ்வளோதான். இந்த பணியாரத்துக்கு வந்து எப்போவும் வாழைப்பழம் சேர்ப்பேன். வீட்டில் இருந்தால் அந்த பழத்தை சேர்ப்பேன். அப்படி இல்லைன்னா நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. பழம் போட்ட அன்றைக்கி நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும், மெதுமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 பழம், இது மஞ்சள் வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, எந்த பழமாக இருந்தாலும் சரி, அதையும் அது கூட சேர்க்கலாம். இருந்துச்சு அதனால் சேர்க்குறேன். இங்கே இருந்தால் சேர்க்கலாம், விருப்பம் இருந்தால், விருப்பம் இல்லாட்ட அன்றைக்கி வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலரலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி கலக்கணும். நமக்கு தேவையான பதத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூனை போட்டு நம்ம எண்ணெய் காஞ்சோடனே எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். நமக்கு டீஸ்பூன் வேணால் டீஸ்பூனில் அள்ளி போடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சின்ன கரண்டியில் போடலாம். நம்ம நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். அப்போ தான் அந்த சர்க்கரை, இந்த எல்லாம் 2 மாவு, இந்த பாதாம் பவுட்ரு எல்லாமே ஒன்றா மிக்சிங் ஆகும். எடுத்தோடனே நம்ம தண்ணி நிறைய ஊற்றிட்டோன்னா அது கரெக்டாக ஆகாது. இந்த மாதிரி ரொட்டிக்கு மாவு பிசைகிற மாதிரி சப்பாத்திக்கு பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். இப்போ அந்த அடியில் இருந்து எல்லா மாவும் ஒன்றா கலந்துச்சு. நம்ம எல்லாம் சரிசமமாக எடுக்கும்போது இந்த சர்க்கரையும் அதுக்கு சரிசமமாக எடுத்தால் தான் அந்த இனிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இனிப்பு பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ கட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். வீட்டில் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்லைனா நம்மளே வீட்டில் இருந்தால் கூட சரி, போர் அடிக்குது, நம்ம எதனா செஞ்சு சாப்பிட்லான்னா இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வடை பஜ்ஜி போண்டா செய்ய தான் செய்வோம். இந்த மாதிரி ஒரு இனிப்பு போண்டாவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கடையில் வந்து நிறைய சோடா மாவு போடுறாங்க. அதை பிச்சை உடனே இந்த சோடா மாவு ஸ்மெல்லு தான் அப்படி அடிக்குது. அது நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காது. அவங்க விற்கிறவங்க கையில் வாரி தான் போடுவாங்க. இட்லி மாவுக்கும் அந்த மாதிரி தான் போடுறாங்க, பணியாரத்துக்கும் அப்படி தான் போடுறாங்க. இப்போ நம்ம வீட்டிலனா நம்ம ஒரு சிட்டிகை தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் இந்த மாதிரி இட்லி மாவுக்கெலாம் போடவே கூடாது. குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க, பெரியவங்க நம்மலாம் சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பிடி உளுந்து கூட போட்டாலே நமக்கு நல்லா இட்லி நல்லா வரும். ஆனால் இந்த மாதிரி அந்த பஜ்ஜியோ அந்த மாதிரி போண்டாவோ எதுனா பணியாரமோ என்ன செய்கிறேன் தான் சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இனிப்பு பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 5 நிமிஷம் அதை கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். எதையுமே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு செஞ்சால் அது கொஞ்சம் ஊறி கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா பிசையும் போது நம்ம கையிலேருந்து இப்படி உள்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பருவத்தில் நமக்கு வந்து தண்ணியை நிறுத்திடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னா பணியாரம் வந்து இழிஞ்சிக்கிட்டு போயிடும், அப்படியே தண்ணியாக அகண்டாக்கில் போயிடும். இப்போ இந்த பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினோன்னே நம்ம கடாயை அடுப்பில் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு இப்போ கடாயை அடுப்பில் வைக்கிறேன். கடாய் காஞ்சோடனே எண்ணெய் போட்டுக்கலாம்.
5 நிமிஷம் ஆயிடுச்சு மாவு ஊறிச்சு. இப்போ நம்ம இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இதுலேயும் நல்லா தண்ணி சேர்த்தன அன்றைக்கி அது பணியாரம் வந்து ரொம்ப பெருசாக இழுங்கிட்டு போயிடும். இப்போ இந்த எண்ணெய் நான் 250 ml நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதான் 1/4 லிட்டர் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் போதும் இவ்வளவு. ஏன்னா நம்ம இந்த இனிப்பு செஞ்சிட்டோன்னா அந்த எண்ணெய் வந்து இனிப்பு தான் செய்ய முடியும், வேறு எதுவும் அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த எண்ணெய் இது பணியாரம் செய்யும்போது நம்ம கொஞ்சம் எண்ணெய் பார்த்து தான் செய்யணும். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் அடுப்பு அனல் வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்போ நம்ம மாவு எடுத்து பணியாரம் செய்யலாம். ரொம்ப எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா பணியாரம் வந்து கருத்து போயிடும், தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம பணியாரம் ஊற்றும் போது கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். நம்ம என்ன கூட 2 வாட்டி நம்ம நல்லா திருப்பி விடணும். திருப்பி விட்டோன்னா நமக்கு வெந்துடும். அதில் பணியாரம் ஊற்றும்போது நம்ம பட்டு பட்டுன்னு அவசரமாக எல்லாம் ஒன்றா ஊற்றினோன்னா எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் ஒன்று நம்ம ஊற்றி அது கொஞ்சம் புஷ்ஷுன்னு வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது ஊற்றணும். பழம் போட்டதும் வந்து நல்ல அந்த வாசனை அடிக்கும். ஆனால் பழத்துக்கும் வந்து கொஞ்சம் அது தீஞ்ச மாதிரி சீக்கிரமாக செவந்துடும். இப்போ நான் 2 வாட்டி நல்லா திருப்பி விட்டுட்டேன், நல்லா செவந்துச்சு. இப்போ இந்த பணியாரத்தை எடுத்துடலாம். இப்போ இந்த பானையில் இந்த பணியார மாவை போட்டு அப்படியே போடுறேன். எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி பானையில் போட்டு கொடுக்கணுமா, அவங்க விளையாட்டு பானை இது. இப்போ இந்த பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இல்லை மீதி மாவை நான் எடுத்து வச்சுட்டேன். இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி வச்சிட்டோன்னா நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து செஞ்சுக்கலாம். ரொம்ப அது சுட்டு போட்டோன்னா அது நமத்துரும். அதனால் சூடாக இருக்கிற அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை நான் சுட்டுட்டேன். மீதி மாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறுனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதை சுட்டு 2 நாளாக போட்டுலாம் ஒன்றும் சாப்பிட வேணாம். இந்த மாதிரி சூடாகவே இந்த மாவு மொத்தமாக நான் எடுத்து வச்சுருக்க அளவோட நீங்கள் அதிகமாக வேணா கூட எடுத்துக்கலாம். நம்ம தேவைக்கு எடுத்து வச்சு இப்படி கரைச்சி வச்சுட்டா நம்ம தேவைப்படுறப்போ நம்மளுக்கோ நம்ம பிள்ளைங்களுக்கோ யார் வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கடையில் போய் டக்குன்னு வாங்கி எதனாச்சும் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற மைதா மாவும் கோதுமை மாவும் சர்க்கரையும் வச்சு இந்த மாதிரி எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கும். இதுக்குன்னு நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.